ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். தீய பழக்கங்களிலிருந்து உங்களை எவ்வாறு விடுவித்துக் கொள்வது? இறைவனை தேடுவதற்கான விலை தனிமையே. சில சமயங்களில் நான் உங்களுடன் இருக்கும் பொழுதை விட நான் உங்களிடமிருந்து தொலைவில் இருக்கும் பொழுது இறைவனில் உங்களுடன் அதிகமாக உணர்கின்றேன். இந்த தனிமை காலத்தின் பொழுது நான் அற்புதமான ஆற்றல் மிக்க இறை இருப்பில் மூழ்கி இருக்கின்றேன். என்னுடைய அறை முழுவதும் அவனுடைய பேரிருப்பினால் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருந்தது. நீங்கள் தனிமையில் அவனுடைய இருப்பை பயிற்சி செய்யும் பொழுது இரவு எவ்வளவு அற்புதமானது என்பது உங்களுக்கு தெரியாது. அவன் சர்வ வியாபகன். எல்லா பொருட்களும் எந்த பேரொளியிலிருந்து உருவெடுக்கின்றனவோ அந்த பேரொளி மூடுபனி போன்று பரவெளியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். அவனை அனுபவிப்பதற்கு நீங்களே முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு இறைவனுக்கான அன்பு இருந்து தியானம் செய்து ஆழ்ந்து தியானம் செய்தால் நீங்கள் அவனை காண்பீர்கள். தாமதிக்காதீர்கள், ஏனெனில் தாமதிப்பது அபாயகரமானது. தற்போதைய நல்ல ஆரோக்கிய நிலை உங்கள் உணர்வு நிலையில் மகிழ்ச்சியான மனநிறைவை உண்டாக்கலாம். ஆனால் தலைபோகும் அபாயத்தில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை யார் அறிவர்? ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறினார், துன்பம் மற்றும் துயரம் எனும் இந்த கடலிலிருந்து கரையேறுங்கள். எங்கு நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குமோ அங்கு செல்ல வேண்டும் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். அதை இறைவனின் கரங்களிலிருந்து மட்டுமே பெற முடியும். ஆனால் நம்முடைய பாதையில் மாபெரும் தடையாய் இருப்பது நமது தீய பழக்கங்களே. பழக்கம் நமது மிகச்சிறந்த நண்பனும் அதே சமயத்தில் நமது மிக மோசமான எதிரியும் கூட. பழக்கம் வரையறுக்கப்படுதல். பழக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலமாக மனதில் பதிகின்ற ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக முயன்று பெறுகிற விருப்பம் அல்லது நாட்டம் ஆகும். இது செயலின் சக்தியை குறைக்கவோ அல்லது எதிர்க்கவோ அல்லது எளிதாக்கவோ முடியும். நம்முடைய செயல்களின் முறையை எளிதாக்குவதற்கு பழக்கம் எனும் மன இயந்திர நுட்பம் நமக்கு தரப்பட்டது. அதன் உதவியின்றி நாம் ஒவ்வொரு புதிய நாளும் ஏதோ விஷயங்களை கற்க வேண்டியிருக்கும். உதாரணமாக, ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கருத்துக்களை தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுத முடியும் வரையிலும் அவர் தான் எழுதுவதில் தினமும் செயல்படுகிறார். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் கட்டுரையின் அடிப்படைகளை அவர் மீண்டும் மீண்டும் திரும்ப கற்க வேண்டியிருக்கும். அதை போன்று இத்தகைய பழக்க ஆற்றல் உங்களுக்கு இல்லாவிடில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் திரும்ப கற்க வேண்டியிருக்கும். உங்கள் பெயரை எவ்வாறு கூற வேண்டும் என்பதை கூட வேறு விதமாக கூறினால் நீங்கள் ஒரு ஆதரவற்ற குழந்தையை போன்றே இருப்பீர்கள். பழக்கங்கள் அவசியமானவை, ஆனால் அவற்றின் சக்தியை தவறாக பயன்படுத்துகிறோம். பழக்கம் கிளியை போன்றது. நீங்கள் அதற்கு நல்ல பாடல்களை பாடவும் நல்ல சொற்களை கூறவும் கற்றுக் கொடுத்தால் அது மீண்டும் மீண்டும் அவற்றை திரும்ப கூறும். நீங்கள் அதற்கு சபிக்க கற்றுக் கொடுத்தால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டு அதையே செய்யும். அதை போலவே உங்களுடைய தீய பழக்கங்களும் உங்களை மட்டுமல்லாது உங்களை சுற்றி இருப்பவர்களையும் அசௌகரியப்படுத்தும். ஆனால் உங்கள் நல்ல பழக்கங்கள் உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் கூட மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். எனவே நல்ல பழக்கங்களை தேர்ந்தெடுத்து தீயவற்றை அழித்துவிடும் உங்களுக்கு பாதுகாப்பானது. பழக்கங்கள் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் படிப்படியாக உருவாகின்றன. ஒரு பழக்கத்தை ஆழமாக பதிய வைக்க பொதுவாக சராசரி மனிதனுக்கு சுமார் 8 வருடங்கள் தேவைப்படுகின்றன என கூறப்படுகிறது. ஆனால் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதை விரைவாக்க முடியும். முக்கியமாக குழந்தை பருவத்தில் மனம் எளிதில் வளையும் தன்மை கொண்டது. மேலும் நல்ல பழக்கங்களை அப்பொழுது உருவாக்குவது எளிது. எனினும் பண்டைய இந்தியாவில் சிறார்களுக்கு பயிற்சி அளிப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருந்த ஆசிரியர்கள் முறையான கல்வி மற்றும் சுற்றுச்சூழலை அளிப்பதுடன் குழந்தையினுடைய இயல்பின் குறிப்பிட்ட முறையிலான நடத்தையை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தனர். அவர்கள் குழந்தைகளை முற்பிறவியிலிருந்து தம்முடன் கொண்டு வந்த நல்வினைகள் மற்றும் பழக்கங்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே சில குழந்தைகள் நல்லவராக இருப்பதற்கு முற்றிலுமாக விரும்பாமல் இருப்பதை அநேகமாக கண்டிருப்பீர்கள். இதன் காரணம் முற்பிறவியில் அவர்கள் தீய பழக்கங்களை வளர்த்து கொண்டு விட்டனர். இன்னொரு வகையில் முந்தைய பிறவிகளில் வளர்த்து கொண்ட நல்லியல்புகளின் காரணமாக பல குழந்தைகள் இயல்பாகவே நன்னெறியில் நாட்டம் கொண்டிருப்பர். வயதானவர்கள் குழந்தைகளைப் போலவே முற்பிறவியின் பழக்கங்களின்
அக தாக்கத்தை பிரதிபலிக்கின்றனர். முற்பிறவியில் ஆன்மீகத்தில் விருப்பம் கொண்டிருந்தவர்கள் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து இறுதி வரையிலும் இளமை உற்சாகத்தோடு தொடர்ந்து செல்வார்கள். ஆன்மீக பழக்கங்களுக்கு எதிரானவற்றை தங்களுடன் கொண்டு வந்துள்ள மற்றவர்கள் திரும்ப திரும்ப தூண்டுதல்கள் இருந்தாலும் கூட இந்த பிறவியில் விழிப்புணர்வு பெற்று இறைவன்தான் மகிழ்ச்சியின் ஒரே மூலம் என்பதை உணர்ந்து கொள்ள தொடங்கும் வரையிலும் ஆன்மீக பாதையினை பின்பற்ற மாட்டார்கள். முற்பிறவிகளின் மறைந்திருக்கும் தீய பழக்கங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். முற்பிறவிகளில் நீங்கள் எந்தெந்த நல்ல அல்லது தீய பழக்கங்களை உருவாக்கி இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாததால் நீங்கள் இந்த பிறவியில் என்ன செய்கின்றீர்கள் என்பதை பற்றி கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் மிக சிறிய தூண்டுதல்கள் பிறவிகளின் ஊடே உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். சில தீய பழக்கங்களுக்கு ஒரு புதிய பிடிப்பை ஏற்படுத்திவிடும். ஒருவர் ஒருமுறை மட்டுமே மது அருந்த நேர்ந்தால் கூட முற்பிறவிகளின் பழைய பழக்கம் மீண்டும் விழிப்புற்று அவரை பற்றி கொள்கிறது. சீக்கிரமே அவர் குடிப்பழக்கம் கொண்டவராக மாற்றி விடுகிறார் என்பது இது எவ்வாறு நிகழக்கூடும் என விளங்குகிறது. எனவே ஒருவர் உபயோகமற்றது மட்டுமல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மது மற்றும் போதை மருந்துகள் மூலம் ஏற்படுத்தப்படுபவை போன்ற அத்தகைய பரிசோதனைகளில் இறங்காதீர்கள். பயனில்லாத ஆபத்தான பழக்கங்களுடன் சாகசம் புரியாதீர்கள். கர்மா என்ற சொல் செயல் என்றும் செயல்களின் விளைவுகள் என்றும் கூட பொருள்படுகின்றது. அந்த விளைவுகளின் தன்மைதான் நீங்கள் நல்வினையை அறுவடை செய்தீர்களா அல்லது தீவினையை அறுவடை செய்தீர்களா என்பதை நிர்ணயிக்கும். எனது கர்ம வினைதான் இந்த தீய சம்பவத்தை எனக்கு கொண்டு வந்து தந்தது என்று நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் நல்வினை மற்றும் தீவினைகளுக்கிடையே வேறுபடுத்தவில்லை. நல்வினை நல்ல பலன்களை தரும், மேலும் நல்ல செயல்களை திரும்ப திரும்ப செய்வதற்கு வழிகோலும். தீவினை தீய பலன்களை தரும், மேலும் அது இன்னும் அதிக தீய செயல்களுக்கு வளமான மண்ணாகின்றன. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தீய பழக்கம் அல்லது கர்ம வினை ரீதியான விருப்பம் இருக்குமானால் அதே பழக்கம் கொண்டவர்களுடன் கலந்து பழகாதீர்கள். நீங்கள் பேராசை கொண்டவராக இருக்கும் நாட்டம் இருந்தால் பேராசை கொண்டவர்களுடைய நட்பை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு மது அருந்துவதற்கான ஆசை இருந்தால் குடிப்பழக்கம் உள்ளவர்களிடமிருந்து விலகி இருங்கள். உங்களுடைய தீய பழக்கங்களுக்கு ஆதரவளிப்பவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடைய ஆன்ம ஆனந்தத்தை அழிப்பதற்கு காரணமானவர்கள். தவறு செய்பவர்களின் தோழமையை தவறுங்கள், நல்லவர்களுடன் கலந்திருங்கள். நல்ல பழக்கங்களுக்கான விருப்பத்தை வளர்த்து கொள்ள குழந்தைகளுக்கு பயிற்சி அளியுங்கள். இந்த நவீன காலத்தில் ஒவ்வொருவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது தேவையாகிறது. ஏனென்றால் அவர்களை சபலப்படுத்துபவை மிக அதிகமாக உள்ளன. பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை நற்பழக்கங்களுக்கான சுவையை வளர்த்து கொள்ள பழக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுகின்ற பொறுப்பை பற்றி அலட்சியமின்றி கவனிக்க வேண்டும். பள்ளிகளின் சூழ்நிலைகளில்தான் பல தீய பழக்கங்கள் அவர்கள் மேல் திணிக்கப்படுகின்றன. பிற குழந்தைகளின் தாக்கத்தால் அதை தவிர வேறு வழியில்லை என்று நினைக்கின்றார்கள். ஒருவன் கூட்டத்துடன் சேர்ந்து புகைப்பிடிக்காவிட்டாலோ மது அருந்த விட்டாலோ அவனை கோழை என கருதுகிறார்கள். இவ்வாறாக இளைஞர்கள் அனைத்து வகையான தவறான பழக்கங்களுக்கும் ஆளாகி விடுகின்றார்கள். மது அருந்துவதிலும் புகைப்படப்பதிலும் அதைவிட மோசமானவற்றிலும் தம்மை ஈடுபடுத்தி கொண்ட சிறுவர்களையும் சிறுமிகளையும் நான் அறிவேன். ஆசிரமத்தில் பயிற்சிக்காக நான் பொறுப்பு ஏற்கொண்டுள்ள குழந்தைகளை என்னுடைய சொந்த குழந்தைகளாகவே பாவிக்கின்றேன். அவர்கள் பள்ளியின் சூழ்நிலைக்குள் செல்லும் பொழுது என்னுடைய இதயமும் அவர்களுடையனேயே செல்கிறது. ஒரு மிதியடியாக இருக்காதீர்கள், வித்தியாசமாக இருப்பதற்கு துணிவு கொள்ளுங்கள். மேலும் மற்றவர்கள் உங்களை தவறான வழிகளில் செல்ல தூண்டுவதற்கு முயன்றால் அவர்களுக்கு முடியாது என கூறுங்கள் என அவர்களுக்கு கூறுகிறேன். இருபாலர் கல்வி முற்றிலும் தோல்வியே. இதை நீங்கள் எப்பொழுதாவது உணர்வீர்கள். கல்லூரி பருவ மாணவர்களுக்கு இருபாலர் கல்வி குறைந்த ஆட்சேபனையுடையது. இவ்விஷயங்களை பற்றி நான் ஒரு முறை எழுத இருந்தேன். பிறகு நான் எண்ணினேன், நான் ஏன் எழுத வேண்டும், யார் கவனம் கொடுப்பார்கள்? ஒழுக்கமும் ஆன்மீக கல்வியும் வீட்டிலும் பள்ளியிலும் இல்லாத காரணத்தினால் உங்கள் குடும்ப வாழ்க்கையின் அமைப்பே அழிக்கப்படுகின்றது.
உங்கள் குழந்தைகளுக்கு தீயதை எதிர்க்க கற்பிப்பதற்கு உங்களுடைய பங்கை நீங்கள் ஆற்ற வேண்டும். இவ்வளவு சிறந்த நாட்டை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். ஆனால் சுதந்திரத்தின் தவறான உபயோகம் அழிவிற்கு வழிவகுக்கும். நான் இந்தியாவில் குழந்தையாக இருந்தபொழுது எங்களது வீட்டில் கண்டிப்பான ஒழுக்கமும் ஆன்மீக பண்பாடும் அளிக்கப்பட்டது. ஒருபோதும் பொருளாசையை கொல்லாதே என்று தாய் என்னிடம் கூறுவது வழக்கம். நான் ஏன் என்று கேட்டபொழுது அவர் கூறினார், அது உன்னை அடிமையாக்கிவிடும். மது என்ற சொல்லை உச்சரிக்க கூட எங்களுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கப்பட்டதில்லை. ஏனென்றால் மது அருந்துவது தீய பழக்கமாக அறியப்பட்டது. உள்ளார்ந்த விளக்கத்தை உங்கள் குழந்தைகளிடம் காரணங்களை விளக்குங்கள். தவறான பழக்கங்களை வளர்த்து கொள்வதன் மூலம் அவர்கள் தவறு எனும் சாக்கடையில் நடக்கிறார்கள் என அவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள். அவர்கள் அந்த வழியில் தொடர்ந்து செல்ல வேண்டியிருந்தால் அதிலிருந்து மீள்வதற்குள் மிகவும் தாமதமாகிவிடும். வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சியும் அவர்களுக்கு முடிவடைந்துவிடும். திருமணமாகி 4 வாரங்களே ஆன ஒரு இளம் தம்பதியினரை எனக்கு தெரியும். அவர்கள் ஏற்கனவே மகிழ்ச்சியற்று அறிவுரைக்காக என்னிடம் வருகிறார்கள். ஏட்டுக்கல்வி மட்டுமே மக்களுக்கு மகிழ்ச்சியை தராது. எப்படி வாழ்வது என்ற கல்வியை எங்கனம் ஒரு இணக்கமான ஒழுக்கமான வாழ்வை, வலிமையான இச்சா சக்தியையும் ஆன்மீக ஞானத்தையும் வளர்த்து கொள்வது, இதுவே மகிழ்ச்சியை கொணரும். இந்த நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு அதிக பக்தியும் ஆன்மீக நாட்டமும் உள்ளது. ஆனால் அன்னையராக அவர்களில் வெகு சிலரே தங்கள் குழந்தைகளுக்கு இந்த லட்சியங்களை பயிற்சி அளிக்கின்றார்கள். சிறுவர்கள் தங்களுடைய முடியாது எனும் சக்தியை எவ்வாறு வளர்த்து கொள்வது என போதிக்கப்பட்டால் அவர்கள் அருமையானவராவர். நீங்கள் சபலத்திற்கு முடியாது என கூறும் பொழுது முடியாது என பொருள்பட வேண்டும். நீங்கள் சபலத்திற்கு முடியாது என கூறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இல்லை என பொருள்பட வேண்டும். அதற்கு இணங்காதீர்கள். முதுகெலும்பற்ற பலவீனன் எப்பொழுதும் சரி என்றே கூறுவான். தலை சிறந்த மனங்கள் இல்லை என நிரம்பி உள்ளன. உறுதியில் வலுவின்றி இருப்பவர்கள் படைத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நடந்து மிதித்து செல்லும் மிதியடிகள் ஆகின்றனர். தங்களுடைய பலவீனத்திற்கு இடம் கொடுப்பதால் அவர்கள் இம்மாதிரியாக நடத்தப்பட வேண்டியவர்கள்தான். நினைவில் கொள்ளுங்கள், துவக்கத்தில் சபலம் மிகவும் இன்பமயமானதாக போல தோன்றும். ஆனால் அது எப்பொழுதும் வித்தியாசமான ஒன்றை தேடிக்கொண்டிருக்கும்படியான, எப்பொழுதும் புதிய கிளர்ச்சிகளை தேடிக்கொண்டிருக்கும்படியான அமைதியின்மைக்கு வழிவகுக்கும். சபலத்தை எதிர்ப்பது என்பது வாழ்வின் அனைத்து இன்பங்களையும் மறுப்பது என்பதல்ல, நீங்கள் செய்ய விரும்புவதின் மீது மேன்மையான கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாகும். நான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்திற்கான வழியை காட்டுகிறேன். உங்களுடைய பழக்கம் உங்களை எதை செய்வதற்கு இட்டு செல்கிறதோ அதையே செய்வதற்கு உங்களை கட்டாயப்படுத்தும் தவறான சுதந்திர உணர்வை அல்ல. விருப்பு வெறுப்புகளுக்கு இடமளிக்க வேண்டாம். அவை கூட வளர்த்து கொள்ளப்பட்ட பழக்கங்களாகும். நான் இந்த நாட்டிற்கு வந்து முதலாக ஆளில் பழங்களை சுவைத்த பொழுது அவற்றை எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் அவை மிகவும் சுவையுள்ளதாக இருக்கின்றது என கூறிக்கொண்டிருந்தனர். எனவே நானும் கூட அவற்றை விரும்பும் வரை உண்டேன். விருப்பு வெறுப்புகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை பின்பற்றுவதுதான் நீடித்த மகிழ்ச்சியை கொணரும். பல சமயங்களில் நமக்கு நல்லது என்பதால் நாம் விரும்ப வேண்டிய சிலவற்றை வெறுகிறோம். இது குறிப்பாக நம்முடைய உணவருந்தும் பழக்கங்களுக்கு பொருந்தும். நீங்கள் மணலையும் நீரையும் கலந்து அதை கொண்டு சுவரை பூசினால் அந்த கலவை சிறிது நேரத்திற்கு மட்டுமே இருக்கும். ஆனால் ஈரம் காய்ந்தவுடன் மணல் சுவரிலிருந்து விழுந்துவிடும். அதே போலவே சுவையை திருப்திப்படுத்துவது எப்பொழுதும் உங்கள் உடலின் தேவையை திருப்திப்படுத்தாது. அதனுடைய சிக்கலான செயல்பாடுகளையும் நீங்கள் அதற்கு அளிக்கும் உணவினால் அது எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதையும் உண்மையாகவே நீங்கள் பார்க்க முடிந்தால் ஒவ்வொரு காலையும் ஒரு சமநிலையான காலை சிற்றுண்டிக்கு ஒரு மாற்றாக காஃபியையும் பன்னையும் உண்ண மாட்டீர்கள். பெரும்பாலோர் அதிக அளவு மாமிசம் உண்பவர்களாக இருக்கின்றனர். புத்தம் புதிய கனிகளையும் காய்கறிகளையும் தங்கள் உணவில் புறக்கணிக்கிறார்கள். அதன் விளைவாக அவர்களுடைய சிறுநீரகங்களும் குடல்களும் பாதிக்கப்பட்டு அனைத்து விதமான பிணிகளும் ஆளாகின்றனர். மாமிசம் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஒன்றல்ல. உண்மையில் அது ஊறு விளைவிப்பது.
புல்லை உண்பதால் மட்டுமே பசு அதனுடைய அனைத்து ஊட்டத்தையும் பெறுகிறது. யானையும் குதிரையும் தங்கள் வலிமையையும் உரத்தையும் சைவ உணவிலிருந்தே பெறுகின்றன. ஏன் அறிவுள்ள மனிதர்கள் இத்தகைய மோசமான உணவு பழக்கத்தை வளர்த்து கொள்கிறார்கள்? நீங்கள் நன்றாக அறிந்திருந்த போதிலும் ஏன் தவறாக உண்ணுவதில் விடாப்பிடியாக இருக்கிறீர்கள்? ஏனெனில் இளமையிலிருந்தே நீங்கள் நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளவில்லை. எவர் எது கூறினாலும் பொருட்படுத்தாமல் நீங்கள் தவறான உணவை உண்ணவே விரும்புகிறீர்கள். ஏனென்றால் அந்த உணவுகளை விரும்பும் பழக்கம் வேரூன்றிவிட்டது. அதுவே பழக்கத்தின் தவறான பயன்பாடாகும். துவக்கத்திலிருந்தே நீங்கள் சரியான உணவுகளை உண்ணும் பழக்கத்தை உருவாக்கினால் நீங்கள் வெள்ளை ரொட்டிக்கும் அதிகப்படியான சர்க்கரைக்கும் மாவு பொருட்களுக்கும் எண்ணெயில் வறுத்த உணவிற்கும் ஏங்க மாட்டீர்கள். நீங்கள் அவற்றிற்கு பழக்கப்பட்டிருக்க மாட்டீர்கள். தீய பழக்கங்கள் உடம்பு பிடியான ஆக்டோபஸ் போன்றவை. அவற்றிற்கு பல உணர்ச்சிகள் உறுப்புகள் உள்ளன. அவை உங்களை சுற்றி மூடிக்கொண்டதும் அந்த உடம்பு பிடியான ஆக்டோபஸ் போன்ற பழக்கங்கள் உங்களை தின்று அவை உங்களை அழித்துவிடும். ஆனால் நல்ல பழக்கங்கள் உங்கள் மீது ஒரு பிடிப்பு வைத்திருந்தால் அவை உங்களுக்கு ஊட்டமளிக்கும். நல்லவராக இருப்பது கடினம் மற்றும் கெட்டவராக இருப்பது மிகவும் எளிது என்று உங்கள் மனம் உங்களுக்கு உரைக்க அனுமதிக்கவே செய்யாதீர்கள். தவறான செயல்களின் விளைவுகளினால் துன்புறுவதை விட நல்லவராக இருப்பது மிகவும் எளிது. சபலத்தை எதிர்ப்பது சில சமயங்களில் கடினம்தான். ஏனென்றால் உங்கள் புலன்கள் உங்களை பொறியில் சிக்க வைக்க முயல்கின்றன. ஆனால் நீங்கள் ஒருமுறை நல்லவராக இருக்கும் பழக்கத்தில் வந்துவிட்டால் பிறகு தீயவராக இருப்பது கடினம். ஏனென்றால் தவறு என்று உங்களுக்கு தெரிந்த ஒன்றை செய்வதன் மூலம் நீங்கள் உள்ளும் புறமும் அடிபடுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. தீய பழக்கங்களை வெற்றிருப்பதால் எந்தவித மகிழ்ச்சியும் இல்லை. தீயவை அனைத்து மகிழ்ச்சியையும் அழித்துவிடும். அது மனதை சலிப்படைய செய்துவிடும். அதனால் விரைவிலேயே மிதமின்றி உணவு உண்ணுதலிலும் மிதமின்றிய சிற்றின்ப ஈடுபாட்டிலும் புலன்களின் ஏதோ ஒன்றினுடைய மிதமின்றிய ஈடுபாட்டிலும் இனிமேலும் எந்த ஆனந்தமும் இருக்காது. நீங்கள் எதிலும் அளவுக்கு அதிகமாக செய்தால் நீங்கள் தீய பழக்கங்களின் தாக்கத்திலும் பிடியிலும் இருக்கின்றீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். உதாரணமாக, உங்களுக்கு வயிற்றுப்புண் இருந்து பழக்கத்தின் காரணமாக நீங்கள் மாமிசத்தையோ அல்லது காரமான அல்லது பொரிக்கப்பட்ட உணவையோ தொடர்ந்து உட்கொள்ளும் பொழுது அது வயிற்றிற்கு மேலும் எரிச்சலூட்டி வயிற்று புண்ணை ஆற்றுவதற்காக இயற்கையாக உருவான பொருட்களை அழித்து வயிற்று புண் இன்னும் மோசமடைந்து புற்றுநோயாகவோ அல்லது இரத்தப்போக்காகவோ பெருக்கமடையலாம். அதற்கு பதிலாக கூழ் வகைகள், மென்மையான உணவுகள் மற்றும் வயிற்று அடுக்கிற்கு எரிச்சலூட்டாத பிற உணவுகளை உண்ண வேண்டும். உங்களுக்கு ஊறு விளைவிக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் பொருட்களை உங்களை உண்ண செய்யும் அந்த பழக்கத்தை ஏன் அனுமதிக்க வேண்டும்? எவ்வாறு குற்றம் ஆதாயம் அளிப்பதில்லையோ அவ்வாறே தீய பழக்கங்களும் ஆதாயம் அளிப்பதில்லை. ஏனென்றால் அவை உங்கள் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அழித்து விடுகின்றன. மேலும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அவை ஒரு தவறான உதாரணத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றன. ஊறு விளைவிக்கும் பழக்கங்களை வெல்ல இப்பொழுதே நீங்கள் கடும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு பலவீனனாக இருக்காதீர்கள். உங்கள் தீய பழக்கங்களை தூண்டும் விஷயங்களிலிருந்து விலகி இருங்கள் மற்றும் உங்களுக்கு மன அமைதியையும் முழு நலம் வாய்ந்த ஆரோக்கியமான உடலையும் அளிக்கும் மாற்றான நல்ல விஷயங்களை எப்பொழுதும் தேர்ந்தெடுங்கள். சபலங்கள் கவர்ச்சியாகவும் வலிமையாகவும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் அதிக வலிமையானவர்கள். ஏனென்றால் இறைவனின் பிரதிபிம்பம் உங்களுக்குள் உள்ளது. நீங்கள் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் சரி, உங்களால் மீண்டும் எழ முடியும். ஆனால் நீங்கள் தோல்வியை அனுமதிக்கும் பொழுது நீங்கள் தொலைந்து போகிறீர்கள். உங்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் கூட தொலைக்கப்படுகின்றன. இச்சா சக்தியின் அடிமைத்தனத்திற்கு ஆளாகாமல் இருக்க பயிற்சி அளியுங்கள். நடத்தல் மற்றும் ஓடுதல் ஆகியவற்றின் மூலம் உடலானது பயிற்சி அளிக்கப்படுவது போல இறை சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக மனிதனின் இச்சா சக்தியும் பயிற்சி அளிக்கப்பட முடியும். அதைத்தான் நான் நம்புகிறேன். தீய பழக்கங்களினால் கட்டுப்படுத்தப்படாத இச்சா சக்தியுடன் நீங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்ய முடிவதற்காக உங்கள் இச்சா சக்திக்கு பயிற்சி அளிப்பது உங்கள் இச்சா சக்தியின் மீது முழுமையான ஆதிக்கம் கொள்வது. ஒருவர் விரும்பினால் தன் தொண்டையை கூட அறுத்து கொள்ளும் சுதந்திரம் ஒருவருக்கு வேண்டும். ஆனால் அவன் தன் சுதந்திரத்தை, தன் சுதந்திர விருப்பத்தை, அதை போன்று எந்த செயலையும் செய்ய நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. இருப்பினும் நமக்கு நன்மை அல்லாத அதே விஷயங்களை சுதந்திரம் என்ற பெயரால் செய்ய விரும்புவது மனித சுபாவம் என்பது போல தோன்றுகிறது. சுய உறுதிப்பாடுடைய ஒருவரை அவருக்கு நன்மை பயக்கும் செயலை செய்யும்படி கூறுங்கள். அவர் அதற்கு நேர் எதிரானதையே செய்ய விரும்புவார்.
இவ்வாறு நடந்து கொள்பவர்கள் சிறுபிள்ளைத்தனமானவர்கள் மற்றும் பக்குவமற்றவர்கள். ஒருவர் விவேக முதிர்ச்சி அடையும் பொழுது அவர் உண்மையிலேயே பக்குவமடைந்த மனிதர். இது வயதை பொறுத்தது இல்லை. ஓர் அடிமைதான். அவன் எவ்வளவு முயற்சி செய்த போதிலும் சரி, அவன் எதற்கு அடிமைப்பட்டுள்ளானோ அது இன்றி அவனால் செயல்பட முடியாது. உங்களை எதுவும் அடிமைப்படுத்த அனுமதிக்காதீர்கள். எந்த பழக்கத்தையும் உடைத்தெறிய உலகிலுள்ள அனைத்து இச்சா சக்தியையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். தெய்வீக சித்தத்தின் ஆற்றல் உங்களிடம் எப்பொழுதும் உள்ளது மற்றும் அது எப்பொழுதும் அழிக்கப்பட முடியாதது. ஆனால் நீங்கள் உங்கள் தீய பழக்கங்களினாலும் மற்ற தவறான தாக்கங்களினாலும் அதை மங்க வைக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ தீர்மானித்து விட்டால் அதனை ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். நீங்கள் செய்வது தவறு என்று உங்களுக்கு தெரிந்தாலொழிய, அப்படியானால் விரைவாக உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். ஏனென்றால் இச்சாசக்தி பலவீனம் அடைந்தால் அது உங்களுடைய பெரும் மதிப்பு வாய்ந்த புதையலை மறந்து போக செய்துவிடும். நீங்கள் தொடர்பு கொண்டுள்ளவர்கள் அவர்களைப் போலவே நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதன் விளைவுகளை நீங்கள் தான் தாங்க வேண்டியிருக்கும், அவர்கள் அல்ல. பொறியில் தன் வாளை இழந்துவிட்ட நரியை பற்றிய கதை ஒன்று உண்டு. அது மற்ற நரிகளை அழைத்து கூட்டம் கூட்டி வாளை நீக்கி விட்டு இருப்பது எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது என்று கூறியது. ஆனால் ஒரு வயதான விவேகமான நரி எழுந்து நின்று கேட்டது, வாள் ஒன்று இல்லாத திருவாளர் நரி அவர்களே, உங்களுடைய வாள் இன்னும் இருந்திருந்தால் எங்களுடைய வாள்களை அறுத்து கொள்ளுமாறு நீங்கள் அறிவுரை வழங்கியிருப்பீர்களா? மற்ற அனைத்து நரிகளுக்கும் அதனுடைய தந்திரம் அப்பொழுதுதான் புரிந்தது. நீதி என்னவென்றால், மற்றவர்கள் அவர்களுடைய தீய பழக்கங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என விரும்பினால் இல்லை என்று மட்டுமே கூறுங்கள். உதாரணமாக, ஒருவர் மது அருந்துவதற்கு விரும்புகிறார் என்பதால் நீங்களும் மது அருந்த வேண்டும் என விரும்பினால் உறுதியாக இருங்கள், வேண்டாம், நன்றி, நான் அது இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றாகவும் இருக்கிறேன். போதையில் இருப்பதிலும் ஒரு மூடனை போன்று நடந்து கொள்வதிலும் குடிமயக்கமற்ற நிலையில் மீண்டும் இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டீர்கள் என்பதை கூட நினைவு கூறாமல் இருப்பதிலும் எந்த சந்தோஷமும் இல்லை. அது மட்டுமின்றி குடி உங்கள் நாடி நரம்பு மண்டலத்தை, உங்கள் மன அமைதியை, உங்கள் மகிழ்ச்சியை என்றென்றைக்கும் அழித்துவிடக்கூடும். எனவே உங்கள் இச்சா சக்தியை எவரும் பலவீனப்படுத்த விடாதீர்கள். மற்றவர்களை உங்களை சோதித்து பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் செய்துவிட்டால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடனான வாக்கை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் நியாயமானவராக இல்லை என்று உணர்ந்தால் அது வேறு விஷயம். உங்களால் உடனடியாக மாறவும் எது சரியோ அதனை செய்யவும் முடிய வேண்டும். மாட்டேன் எனும் சக்தியை பற்றிய ஒரு கதை. ஒரு குறிப்பிட்ட உணவை நான் விரும்பும் பொழுது அதனை கைவிடுவதற்கு முடிவு செய்யும் வரை நான் அதை உண்ணுவேன். நான் அதற்கான வெறுப்பை உருவாக்குவதில்லை, அதனை அப்படியே விட்டுவிடுவேன். உதாரணமாக, இந்தியாவில் நான் குழந்தையாக இருந்த பொழுது பட்டல், கொவ்வைக்காயை போன்ற என்ற சிறிய காயை நான் மிகவும் விரும்புவது வழக்கம். அதை நான் காலை, மதியம், இரவு என உண்டேன். அது உனக்கு அலுத்து போகவில்லையா? என் நண்பர்களில் ஒருவன் கேட்டான். இல்லை, நான் கூறினேன். நான் அதை விரும்புகிறேன் எனும் பொழுது, அப்படியென்றால் நீ அதன் அடிமை, அவன் கூறினான். அவன் கூறியது உண்மையாக இருக்கலாம், நான் நினைத்தேன். எனவே அதனை ஒரு வருடத்திற்கு தொடமாட்டேன் என்று நான் சபதம் செய்தேன். அத்துடன் நான் அதை தொடவில்லை. நீங்கள் அவ்வாறான கழுதையின் மாட்டேன் என்ற பிடிவாதமான சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நீங்கள் எப்படி தூண்டப்பட்டாலும் சரி, நீங்கள் அசைந்து கொடுக்க மாட்டீர்கள். நான் அந்த உறுதிமொழியை எடுத்த சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் என் நண்பன் என்னையும் மற்ற நண்பர்களையும் விருந்திற்கு அழைத்தான். பட்டோல்களை பரிமாறப்பட்டன. நான் அந்த காயை தவிர அனைத்தையும் உண்டேன். நீ அதை உண்ணாமல் இருப்பதை கண்டு நாங்கள் வருந்துகின்றோம், என் நண்பன் கூறினான். நான் பதிலளித்தேன், எல்லாவற்றிற்கும் முதலாவதாக நீ என்னை சோதிக்க முடிவு செய்தாய். நான் விட்டு கொடுத்து என் உறுதியை பலவீனப்படுத்திக் கொள்ளுதல் என்பது முட்டாள்தனமானது. இரண்டாவதாக, நான் 365 நாட்களுக்கு இதனை தொடமாட்டேன் என்று கூறியுள்ளேன். அதன் விளைவாக எனக்கு அதன் மீது எந்த விருப்பமும் இல்லை. முன்னர் நான் பட்டோல்களை மகிழ்ந்து உண்டேன், ஆனால் இப்பொழுது அவற்றிற்கான விருப்பம் மறைந்துவிட்டது. உங்களை அடிமைப்படுத்தும் ஒவ்வொரு பழக்கத்தையும் விட்டுவிழிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
உங்கள் உறுதியை மாயையினால் மயக்குவதற்கு சாத்தானுடன் சேர்ந்து நட்பின் வேடத்தில் செயல்படுபவர்களுடன் தொடர்பு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மனவெளிச்சி அளிக்கும் நண்பர்கள்தான் உங்களை பாதுகாக்கும் காவல் தெய்வங்கள். இறைவனை நேசிப்பவர்களை உங்களுடைய பாதுகாவலர்கள். நீங்கள் ஒரு கலைஞராக இருக்க விரும்பினால் நீங்கள் கலைஞர்களுடன் கலந்து பழக வேண்டும். நீங்கள் இறைவனை நேசிக்க விரும்பினால் அவனை விரும்புபவர்களுடன் தோழமை கொள்ளுங்கள். மன ஒருமுகப்படுதல் மூலம் பழக்கங்களை விரும்பும்போது ஏற்படுத்த முடியும். பலவீன மனமுடையவர்கள் எளிதில் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட முடிவது போல வலிமையான மனம் கொண்டவர்கள் விரும்பும்போது நல்ல பழக்கங்களை உருவாக்குவதற்கு கற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறு? மன ஒருமுகப்படுதல் மூலம் நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் தருகிறேன். பல வருடங்களுக்கு முன்னர் பாஸ்டனில் நான் விருந்திற்காக ஒருவருடைய வீட்டிற்கு அழைக்கப்பட்டேன். ரூக்ஃபோர்டு பாலாடை கட்டி பரிமாற்றப்படும் வரை நான் விருந்தை வெகுவாக மகிழ்ந்து உண்டு கொண்டிருந்தேன். அந்த பாலாடை கட்டியில் இருந்த கரும்புள்ளிகளை கண்டு நான் மிகவும் ஐயமுற்றேன். ஆனால் என்னை தவிர அனைவரும் அதை சுவைத்து உண்டு மகிழ்வதை நான் கண்டேன். நான் சிறிதளவு பாலாடை கட்டையை எடுத்து என் வாயில் போட்டேன். திடீரென என் வயிறு புரட்டியது. வயிற்றில் இருந்த அனைத்தும், நீங்கள் திருவாளர் ரூக்ஃபோர்டை உள்ளே விட்டால் நாங்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறி விடுவோம் என கூறின. நான் திணறினேன். ஆனால் நான் அமைதியாக இருங்கள், நான் தான் தலைவன் என்று மனதில் கூறினேன். விருந்தினருள் ஒருவர் என்ன விஷயம் என்று என்னை பார்த்து கேட்டார். வாயை திறக்க எனக்கு தைரியம் வரவில்லை. மற்ற ஒவ்வொருவரும் சீஸை மகிழ்ந்து உண்பதை கண்டு நான் என்னிடமே கூறிக்கொண்டேன், ரூக்ஃபோர்ட் சீஸை உண்ணும் பழக்கத்தை உடனடியாக ஏற்படுத்தி கொள்ள என் மனதிற்கு கட்டளையிடுகிறேன். பிறகு நான் அதை மகிழ்ந்து உண்டு கொண்டிருப்பதை கண்டேன். இந்நாள் வரையிலும் நான் ரூக்ஃபோர்ட் சீஸை மிகவும் விரும்புகிறேன். பின்னாளில் ஒருவர் லிம்பர்கர் பாலாடை கட்டியை உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாறு கூறினார். ஆனால் நான் கூறினேன், முடியவே முடியாது. மோசமான அதனுடைய வாசனையை என் மேலும் மற்றவர்கள் மேலும் திணிப்பதற்கு எந்த காரணமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் இருக்கிறவாறே உங்களை அறிந்து கொள்ள அகத்தாய்வு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றிய மிகுந்த அக்கறையுடன் இருங்கள். ஒவ்வொரு இரவும் நீங்கள் தீய பழக்கங்கள் எனும் நீரோட்டத்தில் இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்கு நீங்களே தலைவனாக இருப்பதற்கான இச்சா சக்தியையும் முடியாது எனும் சக்தியையும் வளர்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்பதை காண அகத்தாய்வு செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய அக ஆய்வின் நாட்குறிப்பை வைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் தீய பழக்கங்களை கண்காணித்து அவற்றை அழிக்க மேலும் நல்ல முறையில் தயாராக இருப்பீர்கள். நீங்கள் கடந்த காலத்தில் எத்தகைய குற்றம் புரிந்தவராக இருந்தாலும் சரி, ஒருபோதும் உங்களை ஒரு பாவி என்று கூறிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அது உங்களுக்குள் இருக்கும் இறைவனது பிரதிபிம்பத்திற்கு இழக்கையும் மாபெரும் குற்றமாகும். நீங்கள் எப்பொழுதும் உங்களிடமே நீங்கள் இறைவனின் குழந்தை என்று உறுதி கூறுவது நல்லது. ஏனென்றால் அதுதான் நீங்கள் ஒரு பாவி என்று கூறிய மாத்திரத்தில் உங்கள் மனம் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறது. மன உறுதி கைவிட்டு விடுகின்றது. நீங்களும் களைத்து போகிறீர்கள். இறைவன் சுதந்திரமாக இருக்க விரும்பும் மனமுவந்த இதயங்களை தேடுகின்றான். நீங்கள் மனமுவந்து இருந்தால் காலங்காலமாய் செய்த எல்லா தவறுகளும் நீங்கள் அவனிடத்தில் திரும்ப செல்வதை நிறுத்த முடியாது. முடிவுறாத அமைதியும் ஆனந்தமும் அகத்து இருக்கின்றன, புற பொருட்களில் அல்ல. இறைவனின் குழந்தையாக உங்களுடைய உண்மையான இயல்பு மகிழ்ச்சியுடன் இருப்பதே. உண்மையான மகிழ்ச்சியை விட குறைந்த வேறு எதனாலும் நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீர்கள். மேலும் அது உங்களுக்கு வெளியில் உள்ள எதனையும் சார்ந்திருக்காது. மதுவும் போதை மருந்தும் நீங்கள் நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற தவறான எண்ணத்தை தரும். ஆனால் உண்மையில் அவை உங்கள் உடலையும் மனதையும் அழித்து ஆன்மாவை நெருக்கின்றன. நீங்கள் உங்கள் வீட்டை அழகுபடுத்தி கொண்டிருப்பதாலோ அல்லது ஒரு புதிய காரை வாங்க திட்டமிட்டு கொண்டிருப்பதிலோ அதிக நேரத்தை செலவிடுகின்றீர்கள். அது சரியே. ஆனால் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் அகத்தே துறக்க வல்லவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது உடைமைகளுக்கான அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்தை அளிக்கின்றது. இதை பற்றி நினைத்து பாருங்கள். மற்றவர்களிடம் இருப்பது உங்களிடம் இல்லாததை எண்ணி நீங்கள் புலம்புகின்றீர்கள். சுதந்திரமாக இருப்பது என்றால் என்ன என்பதை நீங்கள் அறியவில்லை. உங்கள் ஆன்மாவில் உள்ள மகிழ்ச்சியும் வித்தியாசம். புலன்களிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய அனைத்து இன்பத்தையும் விஞ்சியதாகும். எனவே உடைமைகளை தேடிக்கொண்டும் கவனித்துக் கொண்டும் அதிக நேரத்தை செலவழிக்காதீர்கள். ஆம், நேர்த்தியாக இருப்பது நல்லதுதான். ஆனால் மிதமிஞ்சிய சுத்தத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருக்காதீர்கள். பொருட்களை நீங்கள் சுத்தம் செய்த பின்னர் விரைவில் மீண்டும் அவை அழுக்காகின்றன. அகத்தை மாசுபடியாமல் இருங்கள். உங்கள் அகத்தை இறைவனின் ஆலயமாக மாற்றுங்கள்.
அதை பிரபஞ்ச இறைநிலை வாழ்வின் ஆலயமாக மாற்றுங்கள். பிறகு நீங்களே அனைத்திற்கும் அரசன். மேலும் எதன் மீதும் பற்றில்லாமல் இருப்பீர்கள். அந்த அகத்துறவுதான் அனைத்திலும் மிகச்சிறந்த வழி. உடல் மற்றும் உடைமைகள் மீது இன்னும் பற்றுக்கொண்டு அகத்தில் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒழுக்கத்துடன் புற துறவு பாதையை வெறுமனை பின்பற்றுவதை விட சிறந்தது. நீங்கள் துயரத்தின் சாத்தானுக்கோ அல்லது தெய்வீக தந்தைக்கோ வழிபடும் பீடத்தை இதயத்திலே அமைக்க வேண்டும். ஆதலால் அந்த இடத்தை மாற்றுங்கள். முடிவுறாத அமைதி அகத்தே இருக்கின்றது, புறத்தே உள்ள பொருட்களிலும் நிலைமைகளிலும் அல்ல. இறைவன் ஒருவனை போதுமானவன். ஏனெனில் உங்கள் கட்டுப்பாடற்ற கனவில் கூட நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அனைத்து அன்பு, அனைத்து வாழ்வு, அனைத்து மகிழ்ச்சி, அனைத்து ஆனந்தம், அனைத்து அமைதி ஆகியவை அவனுள் இருக்கின்றன. அவனுடன் உறவை வளர்த்து கொள்ளுங்கள். இறைவனின் இருப்பை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யுங்கள் மற்றும் இரவில் உங்கள் தியான பயிற்சியை செய்து அந்த ஆனந்தத்துடன் நிரம்பும் வரை ஒருபொழுதும் படுக்கைக்கு செல்லாதீர்கள். அகத்தையும் புறத்தையும் அந்த நிரந்தர அமைதியை கொண்டிருங்கள். பிறகு உங்களிடம் வரும் எவரும் உங்களுடைய அமைதியை உணர்ந்து அதன் மூலம் மேன்மை அடைவார்கள். உங்களிடம் வருபவர்களை உங்கள் அருவருப்பான நடத்தையினால், உங்களுடைய தீய பழக்கங்களினால், துர்நாற்றத்தை பாய்ச்சி விரட்டி விடுகின்ற மனித காட்டுப்பூனையாக இருக்க விரும்பாதீர்கள். நீங்கள் மனித ரோஜாவாக, ஆனந்த மலராக, சொர்க்க பறவையாக இருக்க வேண்டும். இறைவன் உங்களை தொட்ட மாத்திரத்திலேயே ஒவ்வொரு மலரின் அனைத்து நறுமணமும் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும். இறைவனின் அனைத்து நற்பண்புகளும் பரிசுத்தமும் உங்களுக்குள் இருக்கின்றன. எனவேதான் அந்த மனிதன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்று கூறுகிறார்கள். இறைவனை அறிந்தவர்களின் முழுமையான இயல்பை உங்களால் ஆழம் காண முடியாது. ஏனென்றால் அவர்கள் அளவில்லா ஆழமுடையவர்கள். என்னுடைய குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அப்படிப்பட்டவரே. அவர் அனைத்திலிருந்தும் தனிப்பட்டு இருந்தார். இறைவனுடன் ஒன்றிணைந்திருத்தல் மற்றும் அதனால் வேறு அனைத்திலும் பற்றற்று இருப்பது பற்றிய போதனையே யோகம். ஆன்மீக பழக்கங்களை உருவாக்குவதற்கான தருணம் இதுவே. ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்கு 8 வருடங்கள் ஆகலாம் என்பதால் நீங்கள் ஆன்மீகமாக இருக்க விரும்பினால் நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள இப்பொழுதே துவங்க வேண்டும். உலக பொருட்களுக்காக உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அமைதியின்றியே இருந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தியானம் செய்ய அமர்கிறீர்கள், ஆனால் அதிகமாக அமைதியற்றவராகிறீர்கள். பிறகு நீங்கள் கூறுகிறீர்கள், தியானம் செய்வதில் ஒரு பலனும் இல்லை. ஆனால் அது முட்டாள்தனமான வாதம். நீங்கள் அந்த 8 வருடங்களையும் எப்படியும் வாழத்தான் வேண்டும். எனவே அந்த நேரத்தை உங்கள் தியான பயிற்சியை சரிவர செய்வதற்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது? நீங்கள் எவ்வளவு அதிகமாக கவனத்தை அதன் மீது செலுத்துகிறீர்களோ அவ்வளவு விரைவாக அந்த பழக்கத்தை வளர்த்து கொள்வீர்கள். பிறகு உங்கள் மனம் அமைதி பழக்கத்துடன் தோய்ந்திருக்கும். அந்த பழக்கம் உருவாக்கப்படும் பொழுது நீங்கள் உலகிற்காக அல்லாமல் இறைவனுக்காக இயங்குவீர்கள். உங்கள் பணியோ அல்லது பொறுப்புகளோ எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய மிகவும் முக்கியமான நேரத்தை நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். இறைவனுடன் தியானத்தில் இருத்தல். ஏனெனில் நீங்கள் அவனை வஞ்சித்தால் அனைத்தும் உங்களை வஞ்சிக்கும். அதனால் தான் நான் அவனுடனான எனது சந்திக்கும் ஏற்பாட்டை ஒருபோதும் தவற விடுவதில்லை. முக்கியமாக இரவில் அகத்திலும் புறத்திலும் இறைவனின் ஆனந்தத்தை உணரும் வரை படுக்கைக்கு செல்லாதீர்கள். பிறகு நாள் முழுவதும் அவன் உங்களுடன் இருப்பான். அந்த ஆனந்தத்திற்கு எதுவும் ஈடாக முடியாது. உறக்க நிலைக்கு அப்பாற்பட்ட அந்த பெரும் ஆனந்தத்துடன் தொடர்புள்ள பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஆழ்ந்த கனவில்லாத உறக்கமானது இறை அமைதி மற்றும் ஆனந்தத்தை சுய உணர்வின்றி தொடர்பு கொள்ளும் வழியாகும். மேலும் தியானம் சுய உணர்வோடு கூடிய வழி. 1 கோடி உறக்கங்கள் அளிக்கும் திருப்தி கூட சுய உணர்வோடு இறைவனுடன் தொடர்பு கொள்ளுதலில் இருக்கும் பேரானந்தத்தை விவரிக்க துவங்க கூட செய்யாது. உங்கள் ஆன்மாவிற்குள் அந்த பேரானந்தமயமான அமைதியுடன் இருங்கள். அனைத்து உலக விஷயங்கள் மற்றும் அனைத்து பொதுவான கவலைகளும் முழுமையாக மறைந்து பரம்பொருளின் பேரொளியில் கரைந்துவிடும் பொழுது நீங்கள் அவனை காண்பீர்கள். உங்கள் பழக்கங்களை மாற்றுவதற்காக காலம் தாழ்த்தாதீர்கள். காலம் தாழ்த்துதலானது இச்சா சக்தி ஒரு சிறை கைதியாகி உங்களால் மாற முடியாது என்று நீங்கள் நினைக்கும் வரையிலும் மேலும் பல தீய பழக்கங்களை ஆதரிக்கும். அந்த நிலையை அடைவதற்கு உங்களை அனுமதிக்காதீர்கள். நீங்கள் விருப்ப ஆர்வத்துடன் இருக்கும் வரையிலும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பான். பழக்கங்களை உருவாக்குவதற்கும் அழிப்பதற்குமான புத்தி. நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கவோ அல்லது ஒரு தீய பழக்கத்தை அழிக்கவோ விரும்பினால் பழக்கங்களினுடைய இயந்திர நுட்பங்களின் சேமிப்பு கிடங்காகிய மூளை
செல்களின் மீது கவனத்தை செலுத்துங்கள். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க தியானம் செய்யுங்கள். கூடஸ்த மையத்தில், புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இச்சா சக்தியின் மையத்தில் ஒருமுகப்படுதலை நிலைநிறுத்தி நீங்கள் நிலைநாட்ட விரும்பும் நல்ல பழக்கத்தை வலியுறுத்தி கூறுங்கள். மேலும் தீய பழக்கங்களை நீங்கள் அழிக்க விரும்பும் பொழுது கூடஸ்த மையத்தில் ஒருமுகப்பட்டு தீய பழக்கங்களின் அனைத்து வரி பள்ளங்களும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என வலியுறுத்தி கூறுங்கள். இந்த புத்தியின் விளைபயனை பற்றிய ஓர் உண்மையான கதையை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இந்தியாவில் முன்கோபி ஒருவர் என்னிடம் வந்தார். அவர் நிதானத்தை இழக்கும் பொழுது தன்னுடைய மேலதிகாரிகளை அறைந்து விடுவதில் நிபுணராக இருந்தார். அதனால் அவர் தன்னுடைய வேலைகளை கூட ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து விட்டார். அவர் மிகவும் கட்டுக்கடங்காத அளவு எரிச்சல் அடைந்து அவரை தொந்தரவு செய்த எவர் மீதும் தன்னுடைய கையில் எது இருந்தாலும் அதனை வீசி எறிந்து விடுவார். அவர் என்னிடம் உதவி கேட்டார். நான் கூறினேன், அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும் பொழுது நீங்கள் செயல்படும் முன்னர் 100 எண்ணிக்கை எண்ணுங்கள். அதை அவர் முயற்சி செய்து பார்த்தார். ஆனால் என்னிடம் மறுபடியும் வந்து கூறினார், நான் அதை செய்யும் பொழுது அதிக கோபம் கொள்கிறேன். நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறதே என்று கண்மூடித்தனமான கோபம் கொள்கிறேன். அவருடைய நிலை நம்பிக்கையற்றது போல் இருந்தது. பிறகு நான் அவரிடம் கிரியா யோகத்தை பயிற்சி செய்யும்படி இந்த கூடுதலான அறிவுரையுடன் கூறினேன். உங்களுடைய கிரியாவை பயிற்சி செய்த பின்னர் தெய்வீக பேரொளி உங்கள் மூளைக்குள் சென்று அதனை அமைதிப்படுத்தி உங்கள் நரம்புகளை சாந்தப்படுத்தி உங்கள் உணர்ச்சிகளை சாந்தப்படுத்தி உங்கள் கோபம் அனைத்தும் அழித்து விடுகின்றது என நினைத்து கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்கள் கோப வெறி தளங்கள் மறைந்துவிடும். வெகு விரைவிலேயே அவர் மீண்டும் என்னிடம் வந்தார். இந்த சமயம் அவர் கூறினார், நான் இப்பொழுது கோபம் கொள்ளும் பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். நான் அவரை சோதிக்க தீர்மானித்தேன். அவருடன் தகராறு செய்ய சில சிறுவர்களை ஏற்பாடு செய்தேன். நான் அவர் தவறாமல் வழக்கமாக கடந்து செல்லும் வழியான பூங்காவில் அவரை கவனிக்க முடியும் வகையில் மறைந்து கொண்டேன். அந்த சிறுவர்கள் அவரை சண்டைக்கு இழுப்பதற்கு மீண்டும் மீண்டும் சீண்டுவதற்கு முயற்சி செய்தனர். ஆனால் அவர் அதற்கு எதிர் செயல் புரியவில்லை, அதனை பொருட்படுத்தவில்லை. அவர் தனது அமைதியை காத்தார். இறை பேரானந்தத்திற்கு போலி இன்பங்கள் மாற்றாக ஆக முடியாது. உங்களையே நீங்கள் விடுவித்துக் கொள்ள முடியாத தீய பழக்கங்களில் உங்களை சிக்க வைத்துக் கொள்வதற்கு பதிலாக நீங்கள் 100 கோடி மரணங்களை விரும்ப வேண்டும். பணம், சிற்றின்பம், மது ஆகியவை போலி இன்பங்களாக உருவாக்கப்பட்டன. அவை ஒருபொழுதும் இறை பேரானந்தத்திற்கு மாற்றாக ஆக முடியாது. நீங்கள் அவனிடம் உண்மையாக பிரார்த்தனை செய்வதை விட அதிகமாக எதுவும் செய்யாவிட்டாலும் கூட அவனுடைய பேரின்பம் உங்களை இறுதியாக வந்தடையும். இயல்பாகவே இறைவன் சபலத்தின் சுவையுடனும் உங்களுடைய தீய பழக்கங்களுக்கு ஆசை காட்டுவதனுடனும் கவர்ச்சியான போலி உடல் இன்பங்களை விட அதிகமாக நீங்கள் உண்மையிலேயே அவனை விரும்புகிறீர்களா என அறிவதற்காக உங்களை சோதிக்க விரும்புகிறான். நீங்கள் விட்டு கொடுத்து விட்டால் எங்குமே செல்ல மாட்டீர்கள். நீங்கள் ஒரு பானையில் நீரை ஊற்றிக்கொண்டே இருந்தால் அது உலரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் தீய பழக்கங்கள் எனும் நீரை நல்ல தோழமை, நற்பயன் தரும் செயல், அகமுக நோக்கு, இச்சா சக்தி ஆகிய சூரியனில் எல்லாவற்றிற்கும் மேல் தியானத்திலும் இறை தொடர்பிலும் கட்டாயம் உலர வைக்க வேண்டும். உங்களுக்கு நீங்களே உதவி கொள்ள விரும்பாவிட்டால் உங்களுக்கு எவராலும் உதவ முடியாது. நான் கூறியவாறு நீங்கள் விருப்பார்வத்துடன் இருந்தால் பிறகு இறைவனே உங்களுக்கு உதவி புரிவான். நீங்கள் தியானத்தில் ஒருமுறை இறைவனின் இனிமையை சுவைத்துவிட்டால் இனிமேலும் தீய சபலத்தால் உங்களை தீண்ட முடியாது. நீங்கள் உங்களுடைய தீய பழக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு அவனை நாடுவீர்கள். நீங்கள் உண்மையிலேயே இறைவனை தேடினால் நீங்கள் அவனை காண்பீர்கள். தினமும் தியானம் செய்யுங்கள். ஓம் தொடரும்.